எப்போது வருவான் வருவான் சோமரிக்கிட்ட கோலத்திலே ஐயா யாருந்து அட்டாயா எந்த நாட்டு அரசன், எந்த நாட்டு மன்னன், எந்த நாட்டு வேந்தன் அப்படி தெரிந்தாலும் நான் சொல்ல முடியுமா ஐயா? நகரமோ அதுதான் அங்க தேசம். டெல்லி மாநகரத்தில் ஒரு தலைநகரம் அந்த தேசம். அங்க ஒரு தேசம் அந்த தேசம். உதவிக்கூடிய எல்லா உள்ள எம்பெருமான் காட்சிகள் ஒன்றாக சேர்ந்து பரமனை கண்டார். பரமனோ தமத்துக்கு போய்விட்டார் என்று சொன்னார். அந்த பரமன் செய்யக்கூடிய அந்த யாகத்தை கலைக்க வேண்டும், நிச்சய கலைக்க வேண்டும். அப்புறம் சொல்லி ஒன்றாக சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினார். எப்படி? மாமிக்கோர் மாமி உண்டு, சாமிக்கோர் சாமி உண்டு. அந்த பவரை கலைக்க சிவனே நிச்சயிலே அமர்ந்து விட்டார். அதானே அவர் லோகத்தை யார் கலைப்பது? அப்படி என்று சொல்லி ஆரோக்கிய பிரத்தை ஆண்டு வரக்கூடிய மாதல் மதன் மன்மதன் ஏவினார். மன்மதன் சென்றால் சிவனோ பார்த்தால் கண்ணை திறக்கும் நேரத்திலே சதாசிவன் மகேஸ்வரன் மனோமணி பிரம்மா ருத்திரன் மகாவிஷ்ணு ஆறு தீபுரிகள் அங்கே சென்று சாம்பலாக போக சென்றது. அந்த சமயத்திலே அந்த மன்மதன் எரிந்து போன இடம் அங்க தேசம். மன்மதன் அங்கம் எரிந்ததினால் அங்க தேசம். அதற்கு அங்கம் வீர தீர சூரதான தர்ம கர்ணாபிஷேகம். வீர தீர சூரதான தர்ம கர்ணாபிஷேகர். கர்ணாபிஷேகம் அப்படி வேலத்து நல்ல முறையில இந்த அங்க தேசத்தை ஆண்டு வருகின்ற போது நான் வருகிறேன் என்றால் எப்படி என்ன பார்த்த மாதர்கள் என்ன சொல்லுவார்? அந்த மாறல் மகாராஜா வருகிறேன் என்றால் அந்த நாட்டை அங்கம் இருந்தது அந்த மன்மதனே கண்டு அங்கே கூட பத்மாபிஷேகன் மாறன் மதன் அங்கஜன் சித்தஜன் மன்மதன் அப்படி என்று அஞ்சு தவிப்பார்கள். உண்டுதான், அதில் குறை என்பதில்லை. என்னை கண்ட மாத்திரத்தில் ஆமாங்க
அப்ப எப்படி புறப்பாடம் இல்லாமல் வருகின்ற நேரத்தில் யார் எதை கேட்டாலும் சென்றான் இல்லை என்று சொல்லாமல் வாய் இருக்கும் போதே கொடுக்கவும் கத்துக்கணும். அது உண்டுதான். ஏன்னா கொஞ்சம் ஏமாந்து சொன்னா அப்புறம் கொடுக்க மனுஷன் வராது. இருக்கு பூச்சி காட்டி மனசு மாத்தீங்கன்னா கொடுத்துடணும். ரைட் தான். வீடு கொடுக்க மாட்டாங்க ஒண்ணு அப்படி சொல்லக்கூடிய கலைஞருக்கும் நூலவருக்கும் கல்லாதவர்க்கும் கற்றவர்க்கும் இல்லாதவர்க்கும் இருப்பவர்க்கும் இரவி மகன் மரியாதானம் அளிக்கின்றார். யார் எதை கேட்டாலும் நம்மால முடிஞ்ச வழக்கம் சானா தர்மங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அடுத்தவன் சொல்லி செய்யாத. அது உன்னுடைய மூளை தேர்ந்து வேலை செய்யும். நம்ம கம்பெனில ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. தர்மத்திலேயே அவங்க தாங்க ஃபர்ஸ்ட். நீ ஒண்ணு முன்ன நிக்கிறாங்க தர்மம் பண்றதுக்கு. அடுத்த பார்த்து குறை சொல்லக்கூடாது. நாம என்ன செய்யணும் நம்மளே பண்ணணும். அது உண்டுதாங்க. ஆமா நீ அம்மா பெரிய யாரும் தம்பி. நான் சும்மா இல்ல காரி பையன். யார் எதை கேட்டாலும் இல்லை இல்லை என்று சொல்லாத. வழங்கக்கூடிய அது மட்டுமல்ல இன்னும் பார்த்தாயா நான் வருகின்ற போது ஒரு ஆயுதம் மாதிரி கையில் இருக்கணும். அது விட்டுதான். ஆமாங்க கடுங்கடியா கடி தூள் வச்சு. ஆமா அப்பதான் சேஃப்டி. அப்படி இருந்தாலும் இந்திய நடந்தவை எல்லாம் மனத்தையும் அறிவாய். அது சொல்லிட்டு தானே வரோம். தினம் கௌரவம் தினம் சொல்லிட்டு தானே வரோம். தினம் சொல்றத பத்தி இல்ல. ஆமா வரிசையா வந்தா அந்த வருஷத்தை விட்டு இன்னைக்கு என்ன ரொம்ப அதை எடுத்துக்கலாம். அதுதாங்க உண்மை. கூட்டமா இருக்கலாம் நாடகமா இருக்கலாம் சரியா புரியாது. ஆமா கௌரவருக்கும் பாண்டவருக்கும் விகடம் ஏற்பட்டு சண்டையை ஏற்பட்டு சண்டை முறையிலே நாட்டை பெறலாம் என்று சொல்லி எல்லாம் இரவு ஜெயபெருமான கண்ணன் ஓடி வந்தார். நீ நாட்டை கேட்பதா நான் கொடுப்பதா எருவிலே பிச்சை இருக்கின்றாரே பிச்சைக்காரி. அவனை கொண்டு வந்த நாட்டுக்கு தலைவி ஆக்குவான். கொடுக்க முடியாது. யாரு உங்க அண்ணா? ஆமாண்டா உங்க தம்பி. என் தலைவன். தம்பி தம்பி தம்பின்னு சொல்லி வாய் பூசுற பையா. அது உண்டுதாங்க. சின்ன பிள்ளையா இருந்தா நாட்டுக்கு தலைவர். நாட்டுக்கு தலைவர். ஏன்னா வயசுல மூத்ததுனால இவங்க அண்ணன் கூப்பிடுறாரு. ஆமாங்க கணக்குல பார்த்தாக்கா அவர் தான் டெல்லி அத்தனாபுரம் தலைவர். தம்பி மூச்சு மொழியில ஒட்டிய மூச்சு தரமாட்டேன். மகன் பார்த்தா சேவை கணக்கெடுத்தா வெட்டி குத்தி ஆண்டவர் போக மீண்டவர் நாட்டை யார வேண்டும். அதான் சரி கலனை விட்டு விட்டால் சண்டைக்கு நான் வச்சு போட்டாரு. இந்த நடக்கக்கூடிய சண்டையில எதிராளி யார்?
அவங்க எனக்கு சுண்டக்கா மாதிரி பையா. அதான் சரி. பின்ன நடக்கத்தில்லடா சண்டையா? அப்படியேப்பட்ட சாப்பாட்டு இடமா இந்த சண்டை முடியல. என் தலைமைக்காரா துரியோதனா அவன் என்ன தண்டா நம்பிக்கிறான். அவன் எப்ப என்ன செய்யறான்? அது சபையில செய்தாரே அந்த புத்தையா செய்தா என் தலைவர் துரியோதனன் வந்தால் சபையிலே கூறிய பிரகாரம் தாய் உயிர் காப்பா தோழர் 10 ஊர் தந்தை ஒரு ஊர் தாய். ஒரு தாய் நினைச்சா 10 புள்ளிய பெற்று வளர்த்துருவான். ஆமா 10 அப்பா ஒன்னா சேர்ந்தாலும் ஒரு தாயை ஒரு பிள்ளையை வளர்ப்பது கடினம். அப்படி எல்லாத்தை விட உயிர் காப்பா தோழர் என்னை தமிழாக ஏற்றிருக்கின்றாரே என் தலைவன் துரியோதனன் மண்டல். அவன் சொன்ன வார்த்தையே நான் லேசாக விட்டு விடுவா. நல்லக்கார எதுக்காக இவரு அங்க இருக்காரு? துரியோதன முட்டில இருக்கிற ஆளோ பூரா பேச்சுல வின் பண்ண முடியாது. எதை எடுத்தாலும் வரக்கூடிய ஆளெல்லாம் பாரு வேடிக்கையா இருக்கும். அப்படியே சண்டையிலே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். முறை என்பது கிடையாது. ஆனா சண்டையை நியமித்து முதல் நாள் சண்டையில இருந்து நேற்று வரைக்கும் சண்டையில நீ வந்திருக்கிறியா? 16 நாள் சண்டை 16 நாள் முடிந்தது. 16 நாள் தொடங்கி 12 முடிஞ்சு 13. ஆமா இந்த சண்டையில வந்துக்கிற நீ வந்துக்கிறேன். ஆனா அவன் கிட்ட நிற்கிறேன். முருகு மாத்து மேல ஏறிக்கிறேன். அங்கதான் சண்டையை துவக்கிய முதலாம் சண்டையிலே ஆமா 886 வயது ஒருக்கி அமைக்கப்பட்ட எங்கள் பாட்டராஜ் அவர் வயசானவரா இருந்தாலும் 10 நாள் கும்முன்னு